நம்முடைய இந்த கீதா உடைய பாடத்துல உசுலு சலாசா 3 அடிப்படைகள். அதில் முதன்மையாக இருக்கிறது இஸ்லாம். இஸ்லாம் எதை மையமாக கொண்டிருக்கிறது? அதே நேரத்துல இஸ்லாத்தினுடைய தூண்கள் எத்தனை அப்படிங்கறத நம்ம நினைச்சிருக்கிறோம், வரிசையாக படித்திருக்கிறோம். அதுல முதன்மையானது இஸ்லாத்தினுடைய படித்தரங்கள்ல முதன்மையாக இருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமத்து தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனுடைய விளக்கம், அதனுடைய நிபந்தனைகள் வரிசையாக நம்ம நினைச்சிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அப்ப இஸ்லாத்தினுடைய அந்த படித்தரங்கள்ல மொத்தம் 5 படித்தரங்கள் இருக்கிறது. ஒன்று கலிமா, இன்னொன்று தொழுகை, 3 நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ். இப்போ நாம் அதுல முதல் விஷயத்தை படித்திருக்கிறோம், கலிமா. கலிமான்னா என்ன? அதனுடைய அர்த்தங்கள் என்ன? அதோட நிபந்தனைகள் என்ன? என்கிற வரிசையாக நம்ம நினைச்சிருக்கிறோம், படித்திருக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய 4 விஷயங்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், ஃபிக்ஹுடைய பாடத்துல படிப்போம். அப்ப உஸூலு ஸலாஸாவுடைய முதல் அடிப்படை இஸ்லாம். 2வது அடிப்படையாக இருக்கக்கூடியது அல் ஈமான். இப்ப நம்ம இன்றைய வகுப்புல ஈமானை பற்றி தான் நம்ம நினைச்ச போறோம், படிக்க போறோம். ஈமான், அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய கிளைகள் என்ன? அது எப்படி ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும்? அது பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், வரிசையாக படிக்க இருக்கிறோம். சரி. முதலாவது விஷயம் நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். இஸ்லாம் என்றால் என்ன? அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புல படித்திருக்கிறோம். இஸ்லாம் என்பதற்கு வெளிப்படையான அனைத்து செயல்களின் மூலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாகும். அப்ப அந்த புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 விஷயங்களை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிறுவப்பட்டிருக்கிறது. அதில் முதன்மையான விஷயத்தை தவிர்த்து மற்ற 4 விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிப்படையாக செய்கின்ற அமல். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இது அனைத்துமே வெளிப்படையாக செய்கின்ற அமல். இந்த வெளிப்படையான அமல்களில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதுதான் இஸ்லாம். இப்ப ஈமான், ஈமான் என்பதற்கும் நாம் நினைச்சிருக்கிறோம், முந்தைய வகுப்புல படித்திருக்கிறோம். அந்தரங்க செயல்கள் மூலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதுதான் ஈமான். அப்போ இது நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். இஸ்லாமிய வழக்குல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சொல்லுக்கு நெறைய அர்த்தங்கள் இருக்கும். அது மொழி ரீதியான அர்த்தமும் இருக்கும். இஸ்லாமிய வழக்குல அந்த சொல் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அதை பற்றியான விளக்கங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப நம்ம எப்போதுமே 2 அ அர்த்தத்த தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பதற்கு மொழி ரீதியான அர்த்தம் என்ன? இஸ்லாம் என்பதற்கு இஸ்லாமிய வழக்கில் அதனுடைய அர்த்தம் என்ன? அதேபோல ஈமான் என்பதற்கும் மொழி ரீதியான, அதே நேரத்துல இஸ்லாமிய வழக்கிலும், இஸ்லாமிய ஷரியால ஈமான்ங்கிறது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற விளக்கத்தோடு நம்ம கிடைச்சிருப்பாங்க. அறிஞர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்முடைய பாடம் ஈமான். இந்த ஈமான் என்பது நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். அந்தரங்கமான அனைத்து செயல்களிலும் அல்லாஹ் கட்டுப்படுவதாகும். அப்ப அதனுடைய கூடுதல் விளக்கம், அதனுடைய மொழி ரீதியான இஸ்லாமிய ஷரியால அதனுடைய அந்த ருக்குன்கள் எத்தனை? அதனுடைய கிளைகள் என்ன? அதை எப்படி நம்ப வேண்டும்? அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம், இன்ஷா அல்லாஹ் வரிசையாக நம்ம படிக்க இருக்கிறோம். அப்ப முதல்ல ஈமான். ஈமான் என்பதற்கு மொழி ரீதியான அர்த்தம் என்ன? நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். குர்ஆன்ல நிறைய இடங்கள் அந்த வாசகங்கள் பயன்படுத்த, இன்னல்லதீன ஆமனு வ ஆமிலு ஸாலிஹாத்தி.
வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பி சபுர். நம்ம எல்லாரும் மனப்பாடம் செஞ்ச ஒரு சூறா. அதே மாதிரி குரான்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான ஆமனு ஆமனு அப்படிங்கிற வார்த்தை இறைவன் பயன்படுத்தியிருப்பான். அப்ப அதனுடைய அர்த்தம், அதனுடைய மொழி ரீதியான, அதே நேரத்துல இஸ்லாமிய ஷரியால அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற அந்த விளக்கத்தை நம்ம நினைச்ச முடியும், பெற முடியும். அதே நேரத்தில் இந்த ஈமான் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை, நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை, அந்த கொள்கை எதன் மீது அமைந்திருக்கிறது என்பதை பற்றியான அந்த நம்பிக்கை எதன் மீது சார்ந்திருக்குது என்பதை பற்றியான அந்த இல்மு நம்மகிட்ட இருந்தாதான் இந்த கொள்கையில் நம்ம நினைச்ச முடியும் உறுதியோடும், அதே நேரத்துல எந்த நேரத்திலும் வழி தவறாம நம்ம என்ன செய்யணும், நம்ம பயணிக்க முடியும். அப்ப அன்பானவர்களே, இப்போ ஈமான் என்பது மொழி ரீதியான அதனுடைய அர்த்தம் என்ன? இது முதலாவது அம்சம். 2வது இஸ்லாமிய ஷரியால ஈமான் என்பதற்கு எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க? முதல்ல இது வந்து இஸ்லாத்தினுடைய, நல்லா விளங்கிக்கோங்க. உஸூலு ஸலாஸா 3 அடிப்படைகள்ல 2வது படித்தரம் இது ஈமான். அப்ப ஈமான் என்பது மொழி ரீதியான அதனுடைய அர்த்தம் உறுதியாக உண்மைப்படுத்துவது. இது அதனுடைய மொழி ரீதியான அர்த்தம். ஈமான் என்பதனுடைய மொழி ரீதியான அர்த்தம் என்னவென்றால், உறுதியாக உண்மைப்படுத்துவது. சில இடங்கள்ல நம்பிக்கை கொள்ளுதல் அப்படிங்கிற என்ன செய்வாங்க, அது பல அர்த்தங்கள் இருக்கும். மொழி ரீதியாக பல அர்த்தங்கள் கொடுப்பாங்க. அப்ப இங்க நம்ம எடுத்திருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படி சொன்னா, உறுதியாக உண்மைப்படுத்துவது. உறுதியாக உண்மைப்படுத்துவது. இது மொழி ரீதியான அர்த்தம். திரும்பவும் சொல்றேன். அதாவது இஸ்லாமிய ஷரியாவுல ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அது மொழி ரீதியாகவும் பல அர்த்தங்கள் இருக்கும். இஸ்லாமிய ஷரியாவிலும் அதனுடைய பல அர்த்தங்கள் இருக்கும். அது நம்ம இங்க என்ன அர்த்தம் எடுத்திருக்கோம்னு சொன்னா, மொழி ரீதியான ஈமான் என்பதற்கு மொழி ரீதியான அர்த்தம் உறுதியாக உண்மைப்படுத்துவது. இஸ்லாமிய வழக்கில் இஸ்லாமிய வழக்கில் ஈமான் என்பதற்கு 2 பொருள் இருக்கிறது. ஒன்று என்ன அப்படி சொன்னா, பிரத்யேகமான பொருள். இன்னொன்னு பொதுவான பொருள். இஸ்லாமிய வழக்குல ஈமான் என்பதற்கு 2 வகையான பொருள் கொடுக்கப்படுகிறது. அதுல ஒன்று பிரத்யேகமான பொருள், இன்னொன்னு பொதுவான பொருள். அதுல முதலாவது பிரத்யேகமான பொருள் அப்படின்னா என்ன அப்படி சொன்னா, பிரத்யேகமான பொருள்ல ஈமான் என்ற சொல்லுக்கு எப்படி பயன்படுத்தப்படுது அப்படி சொன்னா, ஈமான் என்ற சொல் இஸ்லாம் என்ற சொல்லோடு சேர்த்து கூறினால், ஈமான் என்ற சொல் இஸ்லாம் என்ற சொல்லோடு சேர்த்து கூறினால், இஸ்லாமிய மார்க்கத்தின் அந்தரங்கமான அனைத்து இபாதத்தின் மூலம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதுதான் இதன் பொருள். அப்ப ஈமான்ங்கிற சொல் இஸ்லாம் என்ற சொல்லோடு இணைத்து கூறினால், நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். இஸ்லாம் என்பது வெளிப்படையான இஸ்லாம் என்பது வெளிப்படையான அனைத்து செயல்களுக்கும், வெளிப்படையான அனைத்து செயல்களின் மூலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதுதான் இஸ்லாம்ங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இங்க ஈமான் என்ற சொல் இஸ்லாம் என்ற சொல்லோடு சேர்த்து கூறினால், இஸ்லாம் மார்க்கத்தின் அந்தரங்கமான அனைத்து இபாதத்தின் மூலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாகும். ஈமான் என்ற சொல் இஸ்லாம் என்ற சொல்லோடு சேர்த்து கூறினால், இஸ்லாம் மார்க்கத்தின் அந்தரங்கமான அனைத்து இபாதத்தின் மூலம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாகும். ஓகேவா? பொதுவான பொருள் என்ன அப்படி சொன்னா, ஈமான்ங்கிற இந்த சொல் தனித்து கூறப்பட்டால், ஈமான் என்ற சொல் தனித்து கூறப்பட்டால், அதில் இஸ்லாமையும் உள்ளடக்கக்கூடிய விசாலமான பொருளே கொண்டதாகும். இப்ப இஸ்லாம், ஈமான் பிரித்து பார்க்க முடியாது. ஓகேவா? அப்படியானால் அதனுடைய லட்சியம் வெளிப்படையான அந்தரங்கமான அனைத்து இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாகும். தெளிவு விளங்கிக்கிறணும்.
பிரத்யேகமான பொருள் என்பது ஈமான் என்ற சொல். அது பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நான் அதை விளங்கப்படுத்துவேன். ஃபர்ஸ்ட் நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈமான் என்ற சொல் இஸ்லாம் என்ற சொல்லோடு சேர்த்து கூறினால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அந்தரங்கமான அனைத்து இபாதத்தின் மூலம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாகும். பொதுவான பொருள் என்பது ஈமான் என்ற சொல் தனித்து கூறப்பட்டால் அதில் இஸ்லாமையும் உள்ளடக்கக்கூடிய விசாலமான பொருளை கொண்டதாகும். அப்படியானா அதனுடைய லட்சியம் வெளிப்படையான அந்தரங்கமான அனைத்து இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ்விற்கு கட்டுப்படாதாகும். சிம்பிளா சொல்ல போனா பிரத்யேகமான பொருள் என்பது பிரத்யேகமான பொருள்ல வந்து ஈமான்ங்கிற சொல் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தின் அந்தரங்கமான அனைத்து இபாதத் நல்லா விளங்கிக்கோங்க. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்தரங்கமான அனைத்து இபாதத்துகளின் மூலம் அல்லாஹ் கட்டுப்படுதான் பிரத்யேகமான பொருள். பொதுவான பொருள் என்பது வெளிப்படையான அந்தரங்கமான அனைத்து இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ் கட்டுப்படுவதாகும். அது நம்ம படிக்கும்போது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கம் உங்களுக்கு என்ன செய்யும் சரி. இப்படித்தான் நம்ம நினைச்சாங்க இஸ்லாமிய ஷரியால இப்படி ஒரு விளக்கம் ஈமானுக்கு கொடுக்கப்படுகிறது. ஓகேவா? இன்னும் சில அறிஞர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. ஈமான் என்பதற்கு இன்னும் சில அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது, அல் ஈமான் ஈமான் என்பது நாவால் மொழிந்து உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு உடலால் செயல்படுத்துவதாகும். இது சில அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய ஈமானுக்கான விளக்கம். இது ஈமான் என்பது நாவால் மொழிந்து உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு உடலால் செயல்படுத்துவதாகும். அது நன்மையான காரியங்கள் பாருங்களேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதனால் அது அதிகரிக்கும். அது மாறு செய்வதனால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதனால் அது குறையும். இன்னும் சில இடங்கள்ல சொல்றாங்க எப்படின்னா, நன்மையான காரியங்கள் செஞ்சா ஈமான் அதிகரிக்கும், பாவங்கள் செஞ்சா ஈமான் என்ன செய்யும் குறையும். அப்ப இங்க எப்படி கொடுத்திருக்கிறாங்க, இதை வேறொரு மெத்தட்ல நம்ம சொல்லலாம். உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் அமல் செய்வதுதான் ஈமான் அப்படிங்கிற மெத்தட்ல மனுஷன் அதை பயன்படுத்தலாம். அப்ப ஈமான் என்பதற்கு இப்படிக்கு நமக்கு கிடைச்ச விளக்கம் கொடுக்கறாங்க அறிஞர்கள். ஈமான் என்பது நாவால் மொழிந்து உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு உடலால் செயல்படுத்துவதாகும். கட்டுப்படுவதனால் அது அதிகரிக்கும், மாறு செய்வதனால் அது என்ன செய்யும் குறையும். இப்படி ஈமானுக்கு கிடைச்ச விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கத்துக்கு ஒரு ஹதீஸ் விளக்கமா இருக்குது. இப்ப நம்ம லாஸ்டா பார்த்தோமா இல்லையா, அல் ஈமான் என்பது நாவால் மொழிந்து உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு உடல்களால் செயல்படுத்துவதாகும். அதை வேறொரு மெத்தட்ல உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் அமல் செய்வதா ஈமான். நன்மை செஞ்சா அதிகரிக்கும், பாவம் செஞ்சா என்ன செய்யும் குறையும். இந்த விளக்கத்திற்கு ஏற்ப ஒரு ஹதீஸ் ஒன்று என்ன செய்து வருகிறது. இதுல சொல்லப்பட்ட 3 விஷயங்கள், நாவால் மொழிகிறது, உள்ளத்தால் ஏற்றுக்கொள்றது, உடல் உறுப்புகளால் அமல் செய்கிறது, இந்த 3 விஷயங்களை கொண்டு ஒரு ஹதீஸ் சொல்லப்படுது. பாருங்களேன், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் 58வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் அப்படிங்கிற கிரந்தத்துல 58வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அப்படி சொன்னா, ஈமான்ல இந்த 3 விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஈமான் பிதுஉன் வ சபஊன் அவ் பிதுஉன் வ சித்தூன். அதாவது ஈமான் என்பது 70க்கும் அதிகமான அல்லது 60க்கும் அதிகமான கிளைகள் கொண்டதாகும். பிதுஉன் வ சபஊன் 70க்கும் அதிகமான, அவ் அல்லது பிதுஉன் வ சித்தூன் 60க்கும் அதிகமான கிளைகளை கொண்டதுதான் ஈமான். அஃலலுஹா அதுல உயர்ந்தது, அதுல சிறந்தது என்ன அப்படி சொன்னா, கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அதுல உயர்ந்தது. வ அத்னாஹா வ இமாதத்துல் அதா அனி தொரிக்கி, பாதையில், அதாவது
தொல்லை தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதாகும். அவற்றில் தாழ்ந்தது. அதனால அதுல ரொம்ப தாழ்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, பாதையில் தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவது. அடுத்து வல் ஹயாவு ஷுஅபத்துன் மின் ஈமான். வெட்கம் ஈமான்ல ஒரு கிளை, நம்பிக்கையில ஒரு கிளைதான். இதுல 3 விஷயம் சொல்லப்படுது. அதாவது ஈமானுடைய கிளைகள் 70 அல்லது 60க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. அதுல உயர்ந்தது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தஆலா வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அதுல தாழ்ந்தது பாதையில் தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவது. அதுல 3வது விஷயம் அல் ஹயா, வெட்கமும் ஈமான்ல ஒரு பகுதி அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்றான். ஈமான்ல ஒரு கிளை, ஷுஅபத்து மினல் ஈமான், ஈமான்ல ஒரு கிளைன்னு சொல்றான். அப்ப இதுல 3 விஷயம் சொல்லப்படுது. லா இலாஹ இல்லல்லாஹ், தொல்லை தரக்கூடிய பொருளை அகற்றுவது, நாணம், வெட்கம். இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் அமல் செய்கிறது. இப்ப உள்ளத்தால் ஏற்று உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. நாவால் மொழியக்கூடிய ஒரு செயலும் சொல்லப்படுது. உடல் உறுப்புகளால் அமல் செய்யறது, அமலும் இங்க என்ன செய்யப்படு சொல்லப்படுது. பாருங்களேன். முதலாவது விஷயம் நாம் படித்திருக்கிறோம். நாவால் மொழிகிறது. நாவால் மொழிகிறது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை நம்ம நினைச்சிரோம். நாவால மொழிகிறோம். 2வது நாவால் மொழிந்து உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வதா இருக்கு இல்லையா? அதே மாதிரி உடல் உறுப்புகள் அமல் செய்யறது. தள்ளு தொ பாதையில தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் நம்ம என்ன செய்றோம்? அகற்றுறோம். இது உடல் உறுப்புகளை கொண்டு அமல் செய்றோம். அப்ப உடல் அங்கே செயல்படும். உள்ளத்து சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அல் ஹயா, வெட்கம். அது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. வெட்கம். அ வெட்கம் ஈமான்ல ஒரு கிளை. அப்போ நீங்க தெளிவா விளங்கிக்கலாம். வெட்கப்படுவது என்பது உள்ளத்தை சம்பந்தப்பட்ட ஒரு அமல். உடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமல் பாதையில் தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவது. நாவு சம்பந்தப்பட்ட ஒரு அமல் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா நம்ம என்ன செய்றோம் சொல்லுகிறோம். அதனாலதான் இமாம்கள் நமக்கு இப்படி விளக்கம் கொடுக்குறாங்க. ஈமான் என்பது உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் அமல் செய்வது. அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அது அதிகரிக்கும். அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா அது என்ன செய்யும்? அது குறையும். அதுதான் இன்னொரு அர்த்தம். நன்மை செஞ்சா அதிகரிக்கும். தீமை செஞ்சா குறையும். சரி. இப்படி ஈமானுக்கு நமக்கு என்ன செய்றாங்க? விளக்கங்கள் இமாம்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப இந்த 3மே இருக்கணும். 3மே இருந்தாதான் அவருடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படும். உள்ளத்தால் ஏற்கணும், நாவால மொழியணும், உடல் உறுப்பு அமல் செய்யணும். வெறுமனையாக உள்ளத்துல ஏற்று நாவால மொழியல, அந்த ஈமானுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லது உள்ளத்தால் ஏற்று நாவால மொழிந்திருக்கிறார், அமல் செய்யல, அந்த ஈமானுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உள்ளத்தால் ஏற்காம நாவால மொழிகிறாரு, அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அமல் செய்றாரு, உள்ளத்தாலும் ஏற்கல, நாவாலும் மொழியல, ஆனா அமல் செய்றாரு, தொழுகிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு. அந்த ஈமானுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால இமாம்கள் இப்படி நமக்கு விளக்கம் குடுக்குறாங்க. அப்போ இந்த 3 அம்சங்கள் அடிப்படையில் இருக்கும். இன்னைக்கு நீங்க பாருங்களேன். இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அதே மாரி தலைவர்கள் இன்னைக்கு அ நடிகர்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே மாரி நம்மளுடைய அண்டை வீட்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்கள் நம்மளோட என்ன செய்வாங்க? நோன்பு பிடிப்பாங்க. அதே மாரி நம்மளோட பள்ளிக்கு தொழ வருவாங்க. இது போன்ற அமல்கள்ல ஈடுபடுவாங்க. அப்ப அவங்க அந்த அமல்ல ஈடுபடுறாங்கன்னு சொன்னா, அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டா கிடையாது. அதற்கான நல்லுபகாரம் அவங்க செய்றாங்கன்னா, அதுக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்டுருமே தவிர, அந்த செயலுக்கோ, அந்த நம்பிக்கைக்கோ எந்த பிரயோஜனம் நாளைக்கு மறுமையில நிச்சயம் கிடைக்காது. அப்ப அந்த 3 அம்ச அடிப்படையில ஒருவர் அமல் செய்றாரு அப்படின்னு நினைச்சா, அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப நம்மளே இருக்கிறோம். வெறுமனையாக உள்ளத்துல அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம, வெறுமனையாக நாவால மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, அந்த ஈமானுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுபோல தான் இன்னைக்கு மாற்று மதத்தினர் நினைச்சுறாங்க, இந்த மாரி அடிப்படையில செயல்படுறாங்க. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த 3 அம்சங்களை கொண்டு ஒருவர் ஈமான் கொண்டால் மட்டும் தான் அந்த ஈமான் அல்லாஹ்விடத்திலே பிரதிபலிக்கும். அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இல்லாட்டாலும் கூட, அந்த ஈமானுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளவே படாதுங்கிறத நம்ம தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓகேவா? அதனால தான் சொன்னாங்க, அவர் உண்மையிலேயே இந்த 3 அம்சங்களை கொண்டு ஒருவர் ஈமான் கொண்டால் மட்டும் தான் அவர் முஸ்லீமாக பார்க்கப்படுவார்.
இல்ல அப்படின்னு சொன்னா இதுல ஏதாவது ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்ல அப்படின்னா கூட அவரு நம்பிக்கை கொண்டவரா பார்க்கப்பட மாட்டாரு. அவர் முனாஃபிக் அப்படிங்கிற லிஸ்ட் நயவஞ்சகர் அல்லது காஃபிர் அப்படிங்கிற நிலையில அவர் இருப்பாரே தவிர, அவருடைய ஈமானுக்கு எந்த இதுவும் தெரியாது. எந்த ஒரு புரோஜனமும் அளிக்காது. அதே நேரத்துல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஈமான் வந்து நல்ல காரியங்கள் செய்வதன் மூலமாக, இறைவனுக்கு கட்டுப்படுவதனால அது அதிகரிக்கும். அதே பாவங்கள் செய்வதனால என்ன செய்யும்? அது குறையும். அதுக்கு ஒரு வசனத்த பாருங்களேன். குர்ஆனுடைய 8வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம். 8வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான இறை விசுவாசிகள் யார் தெரியுமா? உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், அல்லாஹ்வின் பெயர் கூறப்படும்போது அவருடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். அவர்களுக்கு முன்னாடி இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னாடி ஓதி காண்பிக்கப்பட்டால், அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாகிவிடும். அவர்கள் தங்களுடைய இறைவனை என்ன செய்வாங்க? வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் தங்களுடைய இறைவனை முழுமையா என்ன செய்வாங்க? சார்ந்திருப்பாங்க. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, உண்மையான இறை விசுவாசிகள் யாரென்றால், அல்லாஹ்வை பற்றி அவர்கள் முன்னாடி பேசப்பட்டாலோ, அல்லாஹ்வுடைய பெயர் அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அவங்களுடைய உள்ள என்ன செய்யும்? வஜிலத்து குலூபுஹும் அப்படின்னு நடுங்கிருங்கிறான் அல்லாஹ். அப்போ அது அது ஈமானுடைய தாக்கம். அப்படித்தான் அது ஈமான். அப்ப அந்த ஈமான் அப்படித்தான் அவனுடைய உள்ளத்துல நினைச்சு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் பத்தி பேசப்பட்டா என்ன செஞ்சிரும்? தாக்கத்தை ஏற்படுத்திடும். நமக்கு ஏற்படுதா இல்லையான்னு தெரியல. நம்மளும் பல இடங்கள்ல பல பயான்ல கேட்கிறோம். நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப படிக்கிறோம். சும்மா வெறுமனையாக ஈமான் என்றால் என்ன? அதனுடைய பொருள் என்ன? அது மொழி ரீதியான அர்த்தம் என்ன? அது இஸ்லாமிய வழக்குல எப்படி பயன்படுத்தப்படுது? அப்படிங்கிற படிச்சுட்டு போறது பெருசல்ல. இதனுடைய தாக்கம் என்னிடத்துல இருக்கிறதா? அப்ப நான் கொள்கைய கரெக்ட்டா படிக்கிறேன்னு அர்த்தம். என்கிட்ட அது தாக்கம் இருந்தா தான் நான் கரெக்ட்டா படிக்கிறேன்னு அர்த்தம். வெறுமனையாக நோட்ல எழுதி வச்சுட்டு போறதுனாலயோ, வெறுமனையாக அந்த கல்வி வைக்கிறோம் இல்லையா? கல்வி மட்டும் படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த தாக்கம், இந்த ஈமான் என்று சொல்லப்படுகிற நேரத்துல, இதுல என்ன நான் இந்த ஈமானை கொண்டிருக்கிறேன். இந்த ஈமான் என்னுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்திச்சா? நான் அந்த ஈமானை இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? அந்த ஈமானை இப்படி நான் புரிந்து கொண்டிருக்கிறேனாங்கிறத நமக்குள்ள நிச்சயம் நமக்குள்ள கேட்கணும். ஆனா இந்த ஈமான் அப்படிங்கிற இந்த விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபாக்கள் புரிந்து கொண்டாங்க. எப்படி அத புரிந்து கொண்டாங்க? இந்த ஈமான்ங்கிற கொள்கையை அவங்க ஏற்றுக்கொண்ட உடனேயுமே, அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என்ன செஞ்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கோம். நெறைய சஹாபாக்களுடைய வரலாறு நாம் படித்திருக்கிறோம். சும்மா அதெல்லாம் அப்படி கடந்து விட முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக சஹாபாக்கள் திகழ்ந்திருக்கிறாங்க. ஈமான் இப்படித்தான் இருக்கணும். வஜ்ரத்து குலூபுஹும் அல்லாஹ் பற்றி பேசப்பட்டா, அப்படி கண்கள் எல்லாம் என்ன செய்யுமா? உள்ளங்கள் நடுங்கி போய் கண்களிலிருந்து கண்ணீர் வருமாம். நமக்கு நம்மளும் ஈமான் கொண்டிருக்கிறோம்ல. நம்மளும் ஈமான் நினைச்சிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து உடலுக்கு அமல் செய்றோம். ஓகே. தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம். களிமா சொல்லியிருக்கிறோம். அது உள்ளத்துல உண்மையிலே நம்மள படைச்ச இறைவன் ஒருவன் தாங்கிறத உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு களிமா மொழிந்து அமல் செய்றோம். நம்மட்ட இந்த ஈமான் இந்த மாரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். அப்பதான் அதான் பாடம். அதனால தான் படிக்கிறோம். வெறுமனே அக்கீதா படிக்கிறதுனால ஈமான்னா இஸ்லாம், இஹ்சான், ஈமானுடைய அம்சங்கள் இத்தனை இருக்கிறது, இஸ்லாத்துடைய அம்சங்கள் இத்தனை இருக்குன்னு சொல்லி படிச்சுட்டு போறது முக்கியம் கிடையாது. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல முக்கியமான அம்சம். அப்ப எனக்குள்ள இந்த ஈமான் எப்படி வந்திருக்கிறது? இந்த ஈமானை நான் எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறேங்கிறத நம்மள்ல ஒவ்வொருத்தரும் நினைச்சு கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஈமான் அதிகரிப்பதற்கான வழியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எப்படி? உண்மையிலேயே ஒருவருடைய ஈமான் எப்ப அதிகரிக்கும் தெரியுமா? அல்லாஹ் பற்றி அவங்கள்ட்ட பேசப்பட்டாலே, அவங்களுடைய உள்ளங்கள்லாம் நடுங்கி நிச்சிருமா கண்ணீர் வடிஞ்சிருமா. வத்துலியத்தும் அலைஹிம் ஆயாத்துஹு வஸாதத்துகும் ஈமானா. அவர்களுக்கு முன்னாடி இறைவசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், என்ன செஞ்சுருவாங்க? அவங்களுடைய ஈமான் அப்படியே அதிகரிக்குமாம். நம்ம யோசிச்சு பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம லைஃப்ல. எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்? குர்ஆன் வசனத்த ஓதும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளே ஒரு உணர்வு வருதான்னு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம மக்கள்ட்ட பார்க்க முடியாது. ஒரு சீரியல்ல வரக்கூடிய ஒரு சீன பார்க்குறோம். கண்ணீர் வடிக்கக்கூடிய ஆட்கள பார்க்குறோம். அதே நேரத்துல ஒரு சினிமால வரக்கூடிய ஒரு சீன பார்க்குறோம். ஒரு சென்டிமென்ட்டான ஒரு சீன் வருது.
அதை பார்த்து நம்மால நினைச்சு அப்படியே கண்ணீர் வடிப்பான மாடு. அப்படித்தானே? அது பெண்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சீரியல் நம்ம எல்லாம் நம்மளை பாதுகாத்திருக்கிறான். நீங்க இப்படி யாரும் சீரியல் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம சமூகத்துல பெரும்பான்மையான மக்கள் சீரியல் பார்க்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. உட்கார்ந்து பார்க்குறாங்க. அதுல ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா, அப்படியே உருகி போய் பார்க்குறாங்க. என்ன நடக்குது? தன்னை சுத்தி என்ன நடக்குது? ஏது நடக்குதுங்கலாம் பார்க்கிறது கிடையாது. அதை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய, உள்ளம் உருகி கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனை மக்கள பார்க்கிறோம். நரம்புகள் சொல்றாங்களே, முடிகள் எல்லாம், ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்கக்கூடிய அளவுக்கு உட்கார்ந்து பார்க்குறாங்க. உண்மையிலேயே குர்ஆன் வசனம் ஓதும் பொழுது என்னுடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்திருக்கிறதா? என் உள்ள நடுங்கி இருக்கிறதா? இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தா உங்கள்ட்ட ஈமான் அதிகரிக்கும்னு அர்த்தம். குர்ஆன் வசனத்த படிக்கும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே கண்ணீர் வருதா? அதுல ஆட்டோமேட்டிக்கலாவே உன்னுடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து நடுங்குதான்னு சொன்னா, உண்மையிலே உன்னுடைய ஈமான் அதிகரிக்கும்னு அர்த்தம். அப்ப நம்ம இந்த மாரி நிலையில இருக்கிறோமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இல்ல வெறுமனே பொய்யான கதைகளுக்கும், கற்பனை கதைகளுக்கும் உட்கார்ந்துகிட்டு கண்ணீர் வடிக்கிறது, பொய்யான விஷயங்கள பார்த்து அதுல கண்ணீர் வடிக்கிற எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப ஈமான் எப்ப அதிகரிக்கும்? உண்மையிலேயே அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னாடி ஓதி காண்பிக்கப்பட்டாலோ, அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டாலோ, அவங்களுடைய உள்ளம் நடுங்கி ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வை என்ன செய்வாங்க? சார்ந்திருப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை இங்க நம்ம நினைச்சிருந்த வசனத்தின் மூலமா நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப ஈமான் என்பதற்கு இப்படியான விளக்கங்கள் இமாம்கள், அறிஞர்கள் நமக்கு என்ன செய்றாங்க? குடுக்குறாங்க. ஈமான் என்பதற்கு மொழி ரீதியானதுக்கான அர்த்தம். இஸ்லாமிய வழக்குல அது 2 அர்த்தங்கள் பயன்படுத்தப்படுது. ஒண்ணு பிரத்யேகமான பொருள், இன்னொன்னு என்னது? பொதுவான பொருள். பிரத்யேகமான பொருள் என்பது இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அந்தரங்கமான அனைத்து இபாதத்தின் மூலம் அல்லாஹ் கட்டுப்படுவது. பொதுவான பொருள் என்பது இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நல்லா விளங்கிக்கோங்க. இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அனைத்து அந்தரங்கமான, வெளிப்படையான அனைத்து இபாதத்துகளையும் கொண்டு அல்லாஹ் கட்டுப்படுவதாகும். ஆக மொத்தம் 2ம் கட்டுப்படுறதுதான். முன்னாடி சொன்னது பிரத்யேகமான பொருள் என்பது தெளிவா விளங்கிக்கிறணும். அந்தரங்கமான அனைத்து இபாதத்தின் மூலம் அல்லாஹ் கட்டுப்படுறது. அது பிரத்யேகமான பொருள். பொதுவான பொருள் என்பது அந்தரங்கமான, வெளிப்படையான எல்லா இபாதத்துகள் நல்ல இபாதத் நல்லா கவனமா கேட்டுக்கணும். இபாதத் விஷயத்துல அல்லாஹ் கட்டுப்படுவது வந்து பொதுவான பொருள். இன்னும் கூடுதலா விளக்கம் சொல்லும் பொழுது, உள்ளத்தால் ஏற்று, நாவால் மொழிந்து, உடல் உறுப்புகளால் அமல் செய்வது. அல்லாஹ் கட்டுப்பட்டு அது அதிகரிக்கும். அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு அதை என்ன செஞ்சிரும்? குறையும். அப்படிங்கிறது ஈமானுடைய விளக்கமா நமக்கு நினைச்சிருக்க நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? சரி. இந்த ஈமான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஈமான் 70 அல்லது 60க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டதாகும். 70 அல்லது 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டதாகும். அந்த கிளைகள்ல முதன்மையான விஷயத்து லா இலாஹ இல்லல்லாஹ். அதை பற்றி நாம் படிச்சிருக்கிறோம். படிச்சிருக்கிறோம் தானே? லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி படிச்சிருக்கிறோமா? இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அதன் நிபந்தனைகள் என்ன? அப்படிங்கிறத நம்ம நினைச்சிருக்கிறோம். தெளிவாக படித்திருக்கிறோம். அத நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். 2வது அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயத்துல என்ன? பாதையில் தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவதும் ஈமான்ல ஒரு கிளைதான். வெட்கம் அதுவும் ஒரு ஈமான்ல ஒரு கிளைதான். இது ஒரு கிளையாக இருந்தாலும் கூட, ஈமான்ல பிரத்யேகமான சில ருக்குன்கள இமாம்கள் நமக்கு அறிஞர்கள் வரையறுத்து குடுத்திருக்கிறாங்க. ஈமான் 70 அல்லது 60க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. அதுல முதன்மையாக ஒரு 6 கிளைகள் நமக்கு குடுக்குறாங்க. முதன்மையாக ஒரு 6 கிளைகள். அதனாலதான் நம்ம சிறு வயசுல படிச்சிருப்போம். எப்படி படிச்சோம்? ஈமானுடைய அம்சங்கள் எத்தன? அப்ப ஈமானுடைய அம்சங்கள் எத்தன அப்படின்னு கேட்டா, மொத்தம் 70க்கு சொச்சம் இருக்குது. ஆனா அதுல பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் எத்தனைன்னா 6 அம்சங்கள். அதுல என்னது? அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்கள் நம்புறது, வேதங்கள நம்புறது, நபிமார்கள நம்புறது, மறுமை நாளை நம்புறது, விதியை நம்புறது. இதுதான் நம்ம நினைச்சிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அப்போ இது வந்து பிரத்யேகமாக ஈமானுடைய அம்சங்கள்ல முதன்மையா இருக்கக்கூடிய 6 அம்சங்கள். இதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பாடத்துல படிக்க போறோம். இதனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொன்னா நம்ம என்ன செய்ய போறோம். கொள்கை எப்போதும் முக்கியம். இதை சரியாக நம்ம படிச்சா மட்டும் தான் நல்லா விளங்கிக்கோங்க. தீனுல் இஸ்லாத்துல நம்ம உறுதியாக, நிலையாக என்ன செய்யக்கூடிய இருக்க முடியும். இத சரியா படிக்கல அப்படி சொன்னா தீனுல் இஸ்லாத்துல நம்ம என்ன செய்ய முடியாது. உறுதியாகவோ, நிலையாகவோ நாம் இருக்க முடியாதுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். சரி கவனிங்க. அப்போ ஈமான் 60 அல்லது 70ற்கும் மேற்பட்ட கிளைகள் இருந்தாலும் கூட, அதுல நமக்கு வந்து 6 கடமைகள் நினைச்சுறாங்க முதன்மைப்படுத்துறாங்க. அந்த 6 கடமைகள் எப்படி சொல்றான்? ஈமானு ருக்குன்கள் அப்படிங்கிறாங்க. ஈமானுடைய முக்கியமான ருக்குன்கள் 6 அம்சங்கள். இந்த 6 அம்சங்கள். அல்லாஹ்வ நம்புறது, வே வேத மலக்குமார்கள் நம்புறது, அதேபோல
வேதங்கள் நம்புறது, தூதர்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, விதியை குறித்த நன்மை தீமை குறித்து நம்புறது. இது எல்லாமே பாத்தீங்க சொன்னா இதான் ஈமானோட ருக்குன்கள். இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு அம்சமா படிக்க போறோம். ஓகேவா? அல்லாஹ்வை நம்புவது. அது ஒரு அல்லாஹ்வை நம்புதல்ங்கிறது தான் முதன்மையான பாடமாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாம யாரும் கிடையாது. அந்த அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும்? எப்படி அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும்? நம்பிக்கை கொண்ட பிறகு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அப்படிங்கிறத பற்றியான பாடம் தான் என்ன செய்ய போறோம்? முதன்மையான பாடமா நான் படிக்க போறோம். ஓகேவா? அப்போ இந்த ஈமானுடைய ருக்குன்கள்ல முதன்மையாக இருக்கிறது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது. அல் ஈமானு பில்லாஹ். அல்லாஹ்வின் நம்பிக்கை கொள்வது. இந்த பாடத்துல வந்து 4 பாடத்த கொண்டு வராங்க. நம்முடைய இந்த புக்ல வந்து அல்லாஹ்வை நம்புதல் அப்படிங்கிற முதல் பாடத்துல 4 விஷயங்கள கொண்டு வராங்க. 4 தலைப்புகள்ல கொண்டு வர்றாங்க. என்ன தலைப்பு? திரும்பவும் சொல்றேன். ஈமானுடைய ருக்குன்கள் 6. அது முதன்மையானது அல் ஈமானு பில்லாஹ். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. இந்த முதல் பாடத்துல 4 தலைப்புகள் உள்ள கொண்டு வர்றாங்க. என்னென்ன தலைப்பு அப்படி சொன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல அல்லாஹ் இருக்கின்றான் என்று நம்புவது. இது முதன்மையான விஷயம். 2வது அல்லாஹ் மட்டும்தான் அகிலத்தினுடைய ரப்பாக இருக்கிறான். அகிலத்தினுடைய ரப்பாக இருக்கிறான். 3வது அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று நம்புவது. 4வது அல்லாஹ்வின் பெயர்கள், பண்புகள் அவனுக்கு மட்டும்தான் என்று நம்புவது. திரும்பவும் சொல்றேன். ஈமான் ருக்குன்கள் 6. அந்த 6ல முதன்மையாக இருக்கிறது அல் ஈமானு பில்லாஹ். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. அந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதுங்கிற பாடத்துல 4 தலைப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. முதல் தலைப்பு அல்லாஹ் இருக்கின்றான் என்று நம்புவது. 2வது தலைப்பு அல்லாஹ் மட்டும்தான் அகிலத்தின் ரப்பு என்று நம்புவது. 3வது தலைப்பு அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியான என்று நம்புவது. 4வது தலைப்பு அல்லாஹ்வின் பெயர்கள், பண்புகள் அவனுக்கு மட்டும்தான் என்று நம்புவது. அப்ப இந்த 4 விஷயங்களை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த பாடத்துல படிக்க போறோம். ஓகேவா? அப்போ அல்லாஹ்வை வந்து ஒருவர் இப்படித்தான் என்ன செய்யணும்? நம்பிக்கையை கொள்ளணும். இந்த 4 நம்பிக்கை ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வின் மீது உள்ள ஒரு நம்பிக்கை சரியாகும். 4 விஷயங்கள் இந்த 4 விஷயங்கள், இந்த 4 நம்பிக்கையும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை ஒரு நம்பிக்கை என்ன செய்யும்? சரியாகும். அப்ப இந்த 4 விஷயங்களை நம்ம என்ன செய்ய தெளிவா படிக்க போறோம். முதல்ல அல்லாஹ் இருக்கிறான் நம்புறது. அல்லாஹ் தான் அகிலத்தினுடைய ரப்பு என்று நம்புறது. 3வது அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியான என்று நம்புறது. 4வது அல்லாஹ்வின் பெயர்கள், பண்புகள் அவனுக்கு மட்டுமே என்று நம்புவதுதான் இந்த 4 விஷயங்கள். ஓகேவா? இதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல நம்ம என்ன செய்ய போறோம்? தெளிவாக படிக்க போறோம். அதனுடைய அர்த்தங்கள், அரபினுடைய அதனுடைய அர்த்தங்கள் என்ன? அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது? ஏன் இதை வந்து 4 வகையா பிரிச்சிருக்கிறாங்க? சஹாபாக்களுடைய காலத்துல வந்து அல்லாஹ்னா ஒருத்தன் தானே, ஏன் அந்த மக்கள்கிட்ட ரசூல் அப்படி நடத்துனாங்க இல்லையே? அல்லாஹ்ன்னு சொன்னாங்க, அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. 4 விஷயங்கள், இந்த 4 நம்பிக்கையும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை ஒரு நம்பிக்கை என்ன செய்யும்? சரியாகும். அப்ப இந்த 4 விஷயங்களை நம்ம என்ன செய்ய தெளிவா படிக்க போறோம். முதல்ல அல்லாஹ் இருக்கிறான் நம்புறது. அல்லாஹ் தான் அகிலத்தினுடைய ரப்பு என்று நம்புறது. 3வது அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியான என்று நம்புறது. 4வது அல்லாஹ்வின் பெயர்கள், பண்புகள் அவனுக்கு மட்டுமே என்று நம்புவதுதான் இந்த 4 விஷயங்கள். ஓகேவா? இதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல நம்ம என்ன செய்ய போறோம்? தெளிவாக படிக்க போறோம். அதனுடைய அர்த்தங்கள், அரபினுடைய அதனுடைய அர்த்தங்கள் என்ன? அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது? ஏன் இதை வந்து 4 வகையா பிரிச்சிருக்கிறாங்க? சஹாபாக்களுடைய காலத்துல வந்து அல்லாஹ்னா ஒருத்தன் தானே, ஏன் அந்த மக்கள்கிட்ட ரசூல் அப்படி நடத்துனாங்க இல்லையே? அல்லாஹ்ன்னு சொன்னாங்க, அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா நம்ம காலத்துல ஏன் இவ்வளவு தெளிவாக விளங்கப்படுத்தணும் அப்படி சொன்னா, இன்னைக்கு அந்த மாதிரியான நிலைகள் இன்னைக்கு இருக்குது. அல்லாஹ்வை சரியாக புரியாத மக்கள் இருக்கிறாங்க. 2 மினிட்ஸ். சரியான புரிதல் இல்லாதனாலதான் இன்னைக்கு அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடிய நிறைய அனாச்சாரங்கள், கொள்கைகள் இன்னைக்கு பார்க்கிறோம் நம்ம. அப்போ நமக்கு வந்து இந்த பாடத்தை படிப்பின் இன்னொரு ஃபவாயிது பலன் என்ன அப்படி சொன்னா, ஒன்று நாம் சரியான கொள்கைகளை இருக்கிறோம்ங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும்.
இன்னொன்னு இந்த கொள்கை நாம் படிக்கக்கூடிய இந்த கொள்கையை என்ன செய்யலாம்? மாற்று மத அதாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உண்மையான இறைவன் யாரு? அவனை பற்றிய நம்பிக்கை எப்படி கொள்ள வேண்டுங்கிற அந்த தாவா என்ன செய்ய முடியும்? நான் திரும்ப சொல்றேன். படிக்கக்கூடிய பாடம் ஒன்று நம்முடைய கொள்கையை உறுதிப்படுத்துவதற்கும், இன்னொன்று என்ன அப்படி சொன்னா, அதை புரியாத மக்கள், படைத்த இறைவனை பற்றி யாருக்கு தெளிவில்லையோ, யார் படைத்த இறைவனை சரியாக புரிந்து கொள்ளாம இருக்கிறார்களோ, அவர்களுக்கு சரியான முறையில எடுத்து சொல்வதற்கு நிச்சயம் உறுதுணையாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக இந்த வகுப்புல இருங்க. நம்ம விரிவாக நிச்சயம் இந்த பாடத்தை படிக்க போறோம். அல்லாஹ்வை நம்புதல்